ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் வந்து ஸ்கூல் வேன் இன்சூரன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ ஸ்கூல் வேன் இன்சூரன்ஸ்னா என்ன, கவர்மெண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்கிறாங்க, இப்போ ஸ்கூல் வேன் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கலைன்னா என்ன ஆகும், ஸ்கூல் வேன் இன்சூரன்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட எவ்வளோ வந்து ஒரு டென்டேட்டிவாக எவ்வளோ ப்ரீமியம் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ளஸ் வந்து இந்த ஸ்கூல் வேன் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால ஸ்கூலுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, பேரண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, ஒரு பப்ளிக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, ப்ளஸ் எடுக்கலைன்னா என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், கிளைம் எப்படி பண்ணணும், கிளைம்ஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணணும், கிளைம்ஸ் அந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் வேன் இன்சூரன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்கூல் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்கூல் வேன் இன்சூரன்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் வீடியோ ஃபார் யூ. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து ரெகுலராக நம்மளோட சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பேன். உங்களோட நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்கூல் ஓனர்ஸ், காலேஜ் ஓனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2024 நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் வச்சிருக்கீங்க, ஸ்கூல் வேனோ ஸ்கூல் பஸ்ஸோ வச்சிருக்கீங்க அப்படின்னா மேண்டேட்ரியா அந்த வெஹிக்கிளுக்கு இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓன் டேமேஜ் அப்படின்றது வந்து வெஹிக்கிளுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகுது அப்படின்னா அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி, இப்போ வந்து தேர்ட் பார்ட்டி அப்படின்றது வந்து அந்த வெஹிக்கிளுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னா அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி, ப்ளஸ் வந்து பேரண்ட்ஸ் யாராவது வராங்க, இல்ல வந்து அந்த வேன்ல வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், எம்ப்ளாயிஸ் யாரும் வராங்க அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி டிரைவர் இருக்காங்க, டிரைவருக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ் வந்து அதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். வெஹிக்கிளோட ஆர்சி டீடைல்ஸ் ப்ளஸ் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ், அந்த பெர்மிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து அந்த வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர்ஸ் வந்து லைசன்ஸ்டு டிரைவரா இருக்கணும், ப்ராப்பர் லைசன்ஸ் வந்து அவர் வந்து லைவ்ல வந்து இருக்கா அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லா வந்து நான் வந்து ஓன் டேமேஜ் கவரேஜ் பிளஸ் தேர்ட் பார்ட்டி கவரேஜ், பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ் எல்லாமே வந்து எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா எடுக்கிறது வந்து நல்லது. ஏன்னா எந்த நேரத்துல என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஓன் டேமேஜ்க்குரிய கவரேஜ் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா தான் வெஹிக்கிளுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகுது அப்படின்னா உங்களால வந்து கிளைம் பண்ண முடியும். இப்போ தேர்ட் பார்ட்டி கவரேஜ் அப்படின்றது வந்து மேண்டேட்ரி, நீங்க வந்து கண்டிப்பா தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி கவரேஜ் வந்து எடுத்து தான் ஆகணும். ஏன்னா வண்டியில வரக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இப்போ ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், டிரைவரா இருக்கட்டும், இல்ல வந்து அசிஸ்டண்டா இருக்கட்டும், யாருக்காவது வந்து ஒரு இன்ஜுரி ஆகுது இல்ல ஒரு டெத் ஆயிருச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ப்ராப்பரா லீகலா ஹேண்டில் பண்றதுக்கு இந்த தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி கவரேஜ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஷனலா நீங்க வந்து உங்களால அதோட பிரீமியம் வந்து எவ்வளவு வரும் அப்படின்றத பாருங்க, ரொம்ப மினிமல் பிரீமியம் தான் வரும். ஸோ ஓவராலா வந்து நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி அப்படின்றத கண்டிப்பா வந்து நீங்க சூஸ் பண்ணணும். பிளஸ் வந்து ஓன் டேமேஜ் பிரீமியம் அப்படின்றது வந்து கம்மியா தான் இருக்கும் உங்களோட வெஹிக்கிளோட ஏஜை பொறுத்து. ஸோ எவ்வளவு பிரீமியம் வருது அப்படின்றத வச்சு நீங்க வந்து அதையும் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ் பிளஸ் வந்து அடிஷனல் கவரேஜஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த அடிஷனல் கவரேஜ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஜீரோ டிப்ரிசியேஷன் கவரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. வேற அடிஷனலா வேற அந்த வெஹிக்கிள்ஸ்ல வந்து இப்போ கிளாஸ் வந்து கவர் ஆகும், அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் வந்து இப்போ ஃபுல் பாடி வந்து கவர் பண்ற மாதிரியான இன்சூரன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணி உங்களோட வெஹிக்கிளோட ஏஜை பொறுத்து ஸோ நீங்க அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் என்னென்ன வேணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கவரேஜ் இருந்தாதான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு லீகலா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஜுரி ஆயிருச்சு, இல்ல வெஹிக்கிள் போய் வேற யாராவது ஒரு பப்ளிக் மேல மோதிட்டாங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் மூலியமா நீங்க அதை வந்து ஒரு ப்ராப்பரா லீகலா ஹேண்டில் பண்ண முடியும். ஓன் டேமேஜ் கவரேஜ் அப்படின்றது வந்து வெஹிக்கிளுக்கு ஏதாவது ஒரு பெரிய டேமேஜ் ஆயிருச்சு, இப்போ வந்து இன்னொரு வெஹிக்கிள் மேல போய் நீங்க வந்து மோதிட்டீங்க, இல்ல வந்து ஏதாவது ஒரு மரம் வந்து விழுந்துருச்சு, இல்ல எர்த்குவேக்ல வந்து டேமேஜ் ஆயிருச்சு, ஃபிளட் வந்து டேமேஜ் ஆயிருச்சு, அந்த மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டியும் வந்து அந்த ஓன் டேமேஜ்ல வந்து கவர் ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்க இந்த கவரேஜ் சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிளுக்கு நீங்க ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இப்போ நீங்க டிங்கரிங் ஒர்க் பண்றீங்க, இல்ல பாடி ஒர்க் நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த கவரேஜ் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகும் அப்படின்றத சொன்னேன். என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகாது அப்படின்றதையும் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து ஸ்கூல் ரிலேட்டடான அந்த ட்ரிப்பை தவிர மற்ற நீங்க கமர்ஷியல் ட்ரிப்புக்கு நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து பொதுவா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து கவர் பண்ண மாட்டாங்க. டிரைவருக்கு ப்ராப்பரான லைசன்ஸ் இல்ல ப்ராப்பரா வண்டியை வந்து அவர் மெயின்டைன் பண்ணல, இல்ல இன்டென்ஷனலா வந்து அவர் டேமேஜ் வந்து பண்ணிருக்காரு அப்படின்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா கவர் ஆகாது. எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள், வியர் அண்ட் டியர், இது எதுவுமே வந்து கவர் பண்ண மாட்டாங்க. ஸ்கூல் டைம்ல வந்து டிரைவர் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிருக்காரு, ட்ரக் வந்து கன்சியூம் பண்ணிருக்காரு, அவர் வந்து ப்ராப்பரான லைசன்ஸ்ல வந்து அன்னைக்கு வந்து அவரோட லைசன்ஸ் வந்து லைவ்ல இல்லை அப்படின்னா
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து வராது. இது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூஷன்ல தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து ஒரு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க அந்த பாலிசி லைவ்ல இருக்கா, ஸோ இந்த டிரைவரோட லைசன்ஸ் வந்து லைவ்ல இருக்கா, அந்த வண்டியோட பெர்மிட் வந்து லைவ்ல இருக்கா, இப்போ டியூட்டியில் இருக்கக்கூடிய டிரைவர் வந்து ப்ராப்பரா அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்களா, அந்த டிரைவருக்கு இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் வந்து ப்ராப்பரா அந்த டியூட்டி ரோஸ்டர்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்றாங்களா, அவங்க ப்ராப்பரான யூனிஃபார்ம்ல இருக்காங்களா, பிளஸ் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி எதுவும் ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணாம ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாம இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நீங்க ப்ராப்பரா மானிட்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அவங்க இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா பாலிசியில் வந்து கவரேஜ் வந்து தரமாட்டாங்க. ஸ்கூல் வேனுக்கு பிரீமியம் வந்து எப்படி சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கூல் வேனோட ஏஜை பொறுத்து, சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்து, அந்த வண்டியோட சிசி பொறுத்து, ஸோ அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் பொறுத்து, ப்ளஸ் வந்து உங்களோட ஜியாகிரபிக் ஏரியா லொகேஷன் பொறுத்தும் வந்து பிரீமியம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிளைம் பண்ணலை அப்படின்னா ரெனுவல் பண்ணும்போது நோ கிளைம் போனஸ் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ கிளைம் பண்ணாததுக்கு நோ கிளைம் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் கிளைம் பண்றீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நோ கிளைம் போனஸ் வந்து அடுத்து நீங்க ரெனுவல் பண்ணும்போது அதை வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. பொதுவாக நிறைய இந்த ஸ்கூல் வேன் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மிட்ஸ் இருக்கு, தப்பான புரிதல் இருக்கு. டிரைவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவரா இருக்காரு, அதனால இன்சூரன்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மித் இருக்கு. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவரா இருந்தாலுமே வந்து இன்சூரன்ஸ் அப்படின்றது மேண்டேட்ரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா மேண்டேட்ரி. டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்காரு, அதனால ஓன் டேமேஜ் பிரீமியம் வந்து தேவைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு தான் வந்து அது ஒரு அடிஷனல் எக்ஸ்பென்சஸா இருக்கும். ஸோ இந்த இன்சூரன்ஸ் பொறுத்த அளவுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வண்டியோட ஆர்சி டீடைல்ஸ், அந்த வண்டியோட பெர்மிட் டீடைல்ஸ், பிளஸ் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கா, அந்த டிரைவர் டீடைல்ஸ், அந்த டியூட்டி ரோஸ்டர் டீடைல்ஸ், பிளஸ் வந்து டிரைவரோட லைசன்ஸ் டீடைல்ஸ், பிளஸ் வந்து வண்டியோட அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸை வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஷெட்யூல் சர்வீஸ் நீங்க ப்ராப்பரா பண்ணிருக்கீங்களா, பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் நீங்க ப்ராப்பரா பண்ணிருக்கீங்களா, ஸோ இந்த மாதிரியான ரெக்கார்ட் எல்லாமே நீங்க வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்கூல் வேன் வந்து ட்ரிப் போகும்போது வரும்போது வந்து ஸோ எத்தனை மணிக்கு போறாங்க வராங்க, யார் யாரெல்லாம் வந்து அந்த ஸ்கூல் வேன்ல வந்து இருக்காங்க, பிளஸ் அடிஷனலா வேற யாராவது சம்பந்தம் இல்லாத ஆட்கள் வந்து அந்த வண்டியில வராங்களா இல்லையா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பா வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒரு கிளைம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கிளைமை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முதல்ல நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பண்றது ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியை சூஸ் பண்ணி நீங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து பண்ணுங்க. கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் அண்ட் பிரைவேட் இன்சூரன்ஸ்ல ரெண்டு இதுலயுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் வேன் இன்சூரன்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி சூஸ் பண்ணும்போது அவங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வந்து ஒரு 99% மேல இருக்கா, பிளஸ் 24/7 நமக்கு அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்களா, ஸோ அதை கோஆர்டினேட் பண்றதுக்கு யாராவது வந்து ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளா வந்து உங்ககிட்ட பேசுறாங்களா அப்படின்றத பாருங்க. பிளஸ் வந்து கிளைம் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு இன்சிடென்ட் நடந்தோடனே நீங்க வந்து இமிடியேட்டா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி எஃப்ஐஆர் பண்ணணும். பிளஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மேண்டேட்ரி. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு அவங்க சர்வேயர் வச்சு வெஹிக்கிளை ஃபுல்லாவே ஆடிட் பண்ணிட்டு, இப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கேஷ்லெஸ் கேரேஜ் இருக்கு அப்படின்னா கேஷ்லெஸ் கேரேஜ்ல நீங்க போய் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இல்ல அவங்க வந்து இப்போ நீங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கேரேஜ் இருக்கு அப்படின்னா அந்த கேரேஜ்ல நீங்க சர்வீஸ் பண்ணிட்டு இந்த டீடைல்ஸ் பிளஸ் வந்து அந்த பில் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இன்சூரன்ஸ் கம்பெனில கொடுத்து வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி கிளைம்ஸ் வரும்போது போலீஸ் எஃப்ஐஆர் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இமிடியேட்டா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் போலீஸ்க்கும் வந்து தேர்ட் பார்ட்டி ரிலேட்டட் இன்ஜுரிஸை வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இதுதான் வந்து ப்ரொசீஜர். நிறைய பேர் செய்யற இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா கரெக்டான வேல்யூல வந்து இன்சூரன்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெஹிக்கிளோட வேல்யூ வந்து ஒரு 10 lakhs இருக்கு அப்படின்னா அதை வந்து 6 lakhs இல்ல 5 lakhsக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் கம்மியாகுது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சாலும் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட அந்த கிளைம் செட்டில்மெண்ட் அப்படின்றது அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியா தான் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. பிளஸ் வெஹிக்கிளோட கரெக்டான வேல்யூக்கு பண்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பிளஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அடிஷனலா கவரேஜஸ் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளவு பிரீமியம் வந்து எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து எடுத்துக்கங்க. ஸ்கூல் வேன் இன்சூரன்ஸ் சம்பந்தமா நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்கூல் வேன் ரிலேட்டடா இன்சூரன்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல கமெண்ட்ஸ்ல வந்து உங்களோட டவுட்ஸை வந்து நீங்க மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கூல் வேன் பஸ்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் தேவைப்பட்டாலும் நானும் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து மோர் தென் 10 கம்பெனிஸ்க்கு மேல வந்து நான் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட சைட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எதுவும் தேவைப்படுது, கொட்டேஷன் எதுவும் தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணலாம்.
நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து ரெகுலரா நம்மளோட சேனல்ல நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். பர்சனல் ஃபினான்ஸ் வீடியோஸ், இன்சூரன்ஸ் வீடியோஸ், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ், அது போக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா நம்மளோட சேனல்ல நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.